வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை தான் பார்க்கணும். விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்கள் சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து இப்போ மிங்கிள் பண்ணி பார்க்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000, 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு 7 இருக்கும்போது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து 7 வந்து சுயசாரத்தில் குரு போகும்போது அற்புதமான அந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும். ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. இப்போ கூடி வரும்போது அடுத்த மாதத்தில் திருமணம் கைகூடி வருவதற்கான சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களும் வந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. வியாபாரத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 2, 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்பொழுது குடும்பத்தில் சில பேர் வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்கள், வருமானங்கள் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் வந்து விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தால் கொஞ்சம் ஜவ்வாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அம்மாவை வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது, நல்ல லாபங்கள், ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, கொஞ்சம் நெருக்கடியாக கொஞ்சம் ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை சில நேரம் வாக்குவாதங்களோ ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியில் வந்து புதன் வந்து 10ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கைகூடி வருது, ஒரு புதிய பிஸ்னஸ் ப்ரொபோசல் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து போகும். ஏன்னா அது ஒரு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். ஸோ கொஞ்சம் அது கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளேயும் வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பெரிய லெவலில் வருதுன்னு பார்த்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளுக்குள்ளே டே டு டே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படுத்தி தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா எல்லாமே லாபம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான சுக்கிரன். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இப்போ 9ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ பெயினோ வரும். கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி ஃபீல். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதும் நல்ல ஒரு சந்தோஷமும் குதூகலமாக இருக்கிறதுக்கான ஃபீல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது அப்பா சார்ந்த உறவு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் தசாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்காருங்க. 8ஆம் அதிபதி 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள் திங்கள் செவ்வாய் புதனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 5ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சந்தோஷங்கள் குதூகலங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் குரு வந்து 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வரதுக்கான புதிய பார்ட்னர்ஷிப்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி.
சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருக்கிற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லாம் சின்னதாக மக்கர் பண்ணி சரியாகிறதுக்கான இது நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் ஆட்சி பெறும். புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாதனமும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அதுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த புதன் வியாழன் வெளியில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரயாணங்கள் சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனம். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு மன ப்ரெஷர் சட்ட ரீதியான விஷயங்கள் ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அப்பா நிறைய சண்டை போடுவார், நிறைய கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோடையும் நிறைய சூழல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அமையல, ஏதோ ஒரு புலம்புறங்களோடு தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் விடுபட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேரோட ஒரு 90% ஆட்களுடைய விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. காரணம் என்ன, ஒரு ட்ராப்பில் தான் நம்ம வந்து மாட்டிகிட்ருக்கோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஜென்மாவுடைய கர்மாக்கள், ஸோ நிறைய ஒரு கண்டினியூட்டியோட தான் நம்ம பிறந்திருக்கோங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகுது, நம்ம எப்படி வந்து இதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறது. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கர்மாக்கள்லேருந்து கிளியர் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகத்தினர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழியாக வந்து ஒரு சில விஷயங்களே பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால தான் வந்து அவங்க ஒரு நல்ல லெவல்லையும் அந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நான் அது வந்து குறிப்பிட்டு எதுவும் சொல்ல விரும்பல. பட் எதுக்காகனா அவங்க வழிமுறைகளோட வழிபாடுகள் தான். ஸோ நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வழிபாடுன்னும் போது நம்ம டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் இறைவனை உங்களுக்கு பிடிச்ச இறைவன் எதாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டேஜ் உருவாகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரணடைகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனதார வந்து இறைவன்கிட்ட சரணடைஞ்சிட்டிங்கனாலே நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு வழியில் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். நம்பர் 1. 2வது விஷயம் என்னென்னா, நீங்கள் 1000 பிஸியாக இருந்தாலும் அந்த 10 நிமிஷத்து மட்டும் அல்லாமல் 2 திதியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று அமாவாசை, இன்னும் வந்து பௌர்ணமி. அமாவாசைக்கு நீங்கள் வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னா நீங்கள் போய் திதி கொடுத்துட்டு வாங்க. எப்படி திதி கொடுக்கணுன்னா ஒரு இலை போட்டு அங்கே எல்லாமே ரெடிமேடாக விற்கிறதுன்னு வச்சுப்போமே. ஸோ இலை போட்டு ஒரு புரோகிதர் அங்கே கோயிலே வச்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக முடியும். ஸோ அது வந்து விளக்கேற்றி அவர் என்ன வேணால் மந்திரம் சொல்லட்டும். நம்ம மந்திரம் தெரியாது, அதெல்லாம் அடுத்த விஷயம். அவர் வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும், மனசார வந்து இறைவா என்னால் என்னுடைய தலைமுறையால் ஏதாச்சும் பிரச்சனைகளோ நாங்கள் எதாவது பாவம் பண்ணியிருந்தாலோ எங்களால் இந்த ஒரு சில ஆத்மாக்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ண வேணாம், நீங்கள் ஆவாகனம் பண்ணுங்கள். அவங்களாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மூதாதையர்கள் நம்ம தலைமுறையில் இருக்க அத்தனை பேரும் நான் வணங்குறேன், அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், எங்களை வாழ்த்துட்டும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கை கூப்பி அவங்களுக்காக வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள். இது பண்ணியே ஆகணும். இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. எவ்வளோ ரிலீஃப் கிடைக்குது உங்களுக்கு வந்து கர்மா இருக்குது இல்லை, பட் இது பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதே அமாவாசை அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கரை வைங்க, இல்லை ஒரு 4 திராட்சை பழத்தை கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா உலர்ந்த திராட்சை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வீட்டில் இருக்கும், அதை வச்சு கூட ஒரு இன்னும் சூப்பராக பண்ணோன்னா டம்ளரில் கொஞ்சம் பால், ஒரு வாழைப்பழத்தை போட்டு சாஃப்ரான் குங்குமப்பூ இருக்குல்ல சும்மா கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு விளக்கேற்றிட்டு உங்களுடைய மூதாதையர்கள் வழியாக நாங்கள் வழிபட்டு இந்த தெய்வம் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த தெய்வத்தையும் வணங்குகிறோம், என் குலதெய்வமாக இருந்து கூட இருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி உங்களுக்கு குலதெய்வத்தையும் உங்களது மூதாதையரை நினச்சி மனதார வந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நாள் நம்ம வந்து ஒதுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ மனதார அது பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் தெய்வங்கள், அதாவது உங்களுக்கு மூதாதையர்கள் உங்கள் குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து செம்ம ரிலீஃப் கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற என்ன தப்பான விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகி அவங்களோட பாசிட்டிவ் வைப் மாறிக்கிட்டே வரும். அதுக்கு அடுத்த திதின்னு பார்க்க போகும்போது
பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி திதி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பௌர்ணமி வந்து ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஒரு பூஜை பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்க. அதே மாதிரி தான் ஒரு பழம் எடுத்து கொஞ்சம் டம்ளரில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை பிச்சு போட்டு ஒரு சின்ன டம்ளரில் பாலை ஊற்றி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன பிரார்த்தனை பண்ணணுன்னா, எனது குலதெய்வம், மெயினாக குலதெய்வம், எங்கள் வழியில் வந்து மூதாதையர்கள், அது மட்டும் இல்லாமல் குலசாமி. நிறைய பேர் வந்து குலசாமி விட்டுரும். ஸோ குலசாமி எங்கள் வழியாக எந்த சாமி கும்பிட்டாந்தில்லை, எல்லா சாமியும் நான் வணங்குறேன், எனது குருமாரில் வணங்குறேன்னு சொல்லிட்டு மனதார வந்து நீ வணங்குங்க. அங்கே வந்து உங்களது குலதெய்வத்தை மெய்நஜராக வந்து அங்கே வைக்கணுங்க. ஸோ குலதெய்வமும் உங்களுக்கு குல வழியாக வந்து சாமியார்கள் இருப்பாங்க, நிறைய சித்தர்கள், சித்த பெருமான்கள், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து மனசார வந்து அங்கே ஆவாகனப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுங்கள். அது வந்து செம்ம வைப் இருக்குங்க. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இது கண்டினியூவாக பண்ண உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறதை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து அற்புதமான ஒரு விஷயமாக நடக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாமே கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துவோம். இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அது பண்ணால் எனக்கு பண்ணு சாமி. முதல்ல வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் பலன்லாம் எதிர்பார்க்குறீங்க, கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க. அடுத்துக்கப்புறம் பாருங்கள். பொருளாதாரம்லாம் மெயின் கிடையாதுங்க. மனுஷனுக்கு எது விஷயம், வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷமாக இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு தேவையான காசு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சந்தோஷமாக இருக்கேன், புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருக்கேன், எந்த வித வம்பு வழக்கு இல்லை, நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கேன், இதுதான் வாழ்க்கை. ஓகேங்களா? அதை விட்டுட்டு கம்பேரிசன்லாம் விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா தோஷமும் கழிஞ்சு அட்டகாசமாக வாழ்வீங்கன்றது தான் உண்மையான விஷயம். இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை, இரவில் அலறுதல், தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000, 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.